ஹாய் எவ்ரிவன், இது என்எஸ்பிசி தமிழ். என்று சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் அதிமுகவின் தேர்தல் பிரச்சார தொடக்க விழா கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் உரையாற்றிய அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விளாசி தள்ளியிருக்கிறார். அதிமுகவின் தலைமையில்தான் தமிழகத்தில் கூட்டணி இருக்கும். கூட்டணி ஆட்சிக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. 50 ஆண்டு திராவிட ஆட்சியை ஒழிப்போம் என்று சில தேசிய கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இப்படி என்று பொங்கி திருத்திருக்கிறார். ஆனால் அவர் தேசிய கட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார் தவிர எந்த கட்சி அவர் அதிமுகவை அழிக்க நினைக்கிறது என்பதை குறிப்பிட தவறியிருக்கிறார். அவர் 1000 பேசிவிடலாம். ஏனென்றால் அவர் எந்த விதமான அமைச்சரவையிலேயோ எந்த பதவியிலும் இல்லை. அதனால் அவர் துணிச்சலாக பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு பேசிய அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்களாகிய திரு OPS மற்றும் EPS அதை பற்றி வாய் திறக்காமல் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் மட்டுமே பேசி சென்றிருக்கிறார்கள். மோடியா இல்லை லேடியா என்று உறக்க பேசிய இந்த கட்சி இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியால் கபலீகரம் செய்யப்படும் நிலையில் இருக்கின்றது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு எடப்பாடி முதலமைச்சராக பதவியேற்றார். முதலாக அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு குரல் அவர்களுடைய அமைச்சரவையிலிருந்தே எழுந்தது. ராஜேந்திர பாலாஜி என்ற அமைச்சர் அவர்தான் வந்து சொன்னார், மோடி எங்கள் டேடி என்று. பிறகு அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் OPS அவர்களின் மகன் ரவீந்திரநாத் குமார் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இருக்கும் அதிமுகவின் ஒரே ஒரு MP அவருடைய லெட்டர் பேடில் மோடியின் படத்தை போட்டுக்கொண்டார். இது இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு செயல். வேறு ஒரு கட்சியை சேர்ந்த தலைவரின் படத்தை இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் லெட்டர் பேடில் போட்டுக்கொள்வது என்பது அந்த சாதனை நிகழ்த்திய ஒரே மனிதர் கல்வெட்டு குமார் என்று அழைக்கப்படும் திரு ரவீந்திரநாத் குமார் மட்டுமே. அப்படி அவர் மக்களவையில் அதிமுகவின் நிலைப்பாடு ஒன்றாக இருந்தால் அதற்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து மக்களவையில் அவர் பேசுவார், வாக்களிப்பார். மாநிலங்களவையில் பேசும் MPக்கள் வேறு விதமான நிலைப்பாடு எடுத்து அவர்கள் அங்கே பேசிக்கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் சென்று கொண்டிருந்தது. நேற்று முன்தினம் அதிமுகவின் செல்லூர் ராஜ் என்பவர் பேசிக்கொண்டு ஒன்று சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முருகன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதிமுகவின் முதல் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அதிமுக சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் வேட்பாளர் யார் என்று எங்களுடைய டெல்லி தலைமை தான் முடிவு செய்து அறிவிக்கும் என்று ஆரம்ப கட்டத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதை போல வானதி சீனிவாசனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுகவின் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் செல்லூர் ராஜு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்பது அகில இந்திய கட்சி, அதிமுக ஒரு மாநில கட்சி. அதனால் எங்கள் கூட்டணியின் முதல் வேட்பாளர் யார் என்பதை டெல்லி தலைமையாக தேசிய கட்சியாகிய பாரதிய ஜனதா கட்சி தலைமை அறிவிக்கும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். படுத்தே விட்டான் அடி என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி தான் அவருடைய கருத்து இருந்துச்சு. அப்படியே நெடுஞ்சானே விழுந்துட்டார். அவர் அவருடைய அவருடைய கருத்துக்கள்லாம் எப்போவுமே சர்ச்சையாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு ட்ராஜடியான ஒரு கருத்தை அதிமுகவை மொத்தமாக அடமானம் வைப்பதைப் போல ஏற்கனவே OPS EPS தான் டெல்லியின் அவருடைய தலைமை என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செயல்படுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதிமுகவின் விஞ்ஞானி அமைச்சர் என்று போற்றப்பட்ட என்றால் நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட செல்லூர் ராஜு இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு மாஃபா பாண்டியராஜன் அவர் ஒரு அமைச்சர். அவர் என்ன சொன்னார் என்றால், முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிப்பதற்கு முருகனோ வானதி சீனிவாசனோ அறிவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆஹா, பரவாயில்லப்பா, மாஃபா பாண்டியராஜன் கூட கொஞ்சம் சூடு சொன்னவர்கள் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு, சூப்பர்யா அப்படின்னு நினச்சா அடுத்து அவர் சொன்ன வரி தான் சூப்பர். இதை டெல்லியின் தேசிய தலைவராகிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா தான் அறிவிப்பார்
முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். இது அதைவிட மிக மிக மோசமான ஒரு இது. இப்படிப்பட்ட நிலையில்தான் KP முனுசாமி இப்பொழுது இன்றைய அதிமுக பொதுக்கூட்டத்தில் கடுமையாக பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு பேசிய பன்னீர்செல்வமோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் இதை எதோ பேசிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா, நீ என்னப்பா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ எந்த பதவியிலே இல்லை, நீ எந்த ஊழலும் செய்யலை, அதனால் நீ எது வேணாலும் பேசலாம். ஆனால் நாங்கள் அப்படியா, நாங்கள் செஞ்ச ஊழலை பற்றியும் பல கேஸ் கட்டுகள்லாம் டெல்லியில் இருக்கு, ஏதாவது கொஞ்சம் எதிர்த்து பேசினாக்கா எங்கள் மேலே ரைடு பண்ணாங்களே, ஆட்சியை நீடிக்காதே, அதனால தான் நாங்கள் அடக்கி வாசிக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய மைண்ட் வாஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன எப்படின்னா, அதிமுகவுடைய தலைவர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, அதாவது தலைவர்கள்னால் இப்போது அதிகாரத்தில் உள்ள தலைவர்கள், எல்லா தலைவரும் சொல்ல முடியாது, இப்போது அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்களாக இருக்கும் தலைவர்கள் எல்லாம் நினைப்பதுனால் பாரதிய ஜனதா கூட்டணி அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே நேரத்தில் எந்த விதமான பதவியிலும் அரசு பதவியிலும் இல்லாத KP முனுசாமி அன்வர் ராஜா போன்ற அமைச்சர்கள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி விரும்பவில்லை. அதே போன்ற மனநிலையில்தான் அதிமுகவின் தொண்டர்களும் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைந்தால் அரசு அதிகாரத்தில் உள்ள அதிமுக தலைவர்களுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் மீது எந்த விதமான ரெய்டும் ஏவப்படாது, அவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஏற்படவே கூடாது, அவர்களை கூட்டணியிலிருந்து விரட்டி அடித்தால் மட்டுமே அதிமுக இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற முடியும். 30% மேற்பட்ட வாக்குகளை வைத்திருந்த தமிழ்நாட்டின் பெரிய கட்சியாக 2 கட்சிகள் ஒன்றாக திகழ்ந்த அதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 18% குறைவான வாக்குகளை மட்டுமே பெற்றது. இதற்கு காரணம் பாரதிய ஜனதா என்ற சுமையை தூக்கி சுமப்பதால் தான் நமக்கு இப்படி ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்று தொண்டர்கள் மனதில் இருக்கிறது. தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியை இந்த கூட்டணியில் தொலைத்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்களாக இருக்கும் தலைவர்கள் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏற்பட வேண்டும், அப்படி ஏற்பட்டால் மட்டுமே நாம் நிம்மதியாக இருக்க முடியும். வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, ஆனால் இன்னும் இருக்கின்ற ஆட்சி காலத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்க வேண்டும் என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தொடர வேண்டும் என்பதை நினைக்கின்றார்கள். அதனால்தான் ஒரு உள்துறை அமைச்சர் இதுவரை அப்படி ஒரு புரோட்டோகாலே இல்லை, அதாவது நடைமுறையே இல்லை, வழக்கமே இல்லாத ஒரு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வரும் பொழுது மாநில அரசின் சார்பாக யாரோ ஒரு அமைச்சர் சென்று வரவேற்றால் போதுமானது. ஆனால் இந்தியாவின் உள்துறை அமைச்சராக இப்போது இருக்கும் அமித்ஷா சென்னை வந்தபோது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் OPS உள்ளிட்ட இன்னும் பல அமைச்சர்கள் ஏர்போர்ட்டில் போய் வரவேற்று அழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு மடியில் கனம் இருக்கிறது, அவர்கள் பயந்துதான் ஆக வேண்டும். அதனால்தான் அவர்கள் இப்படி ஒரு வழக்கமே இல்லாத நடைமுறையே இல்லாத ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள் வானதி சீனிவாசன், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இன்னும் பலர் பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு செய்யும், தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார், எங்களுடைய கூட்டணி தொடர்கிறதா என்பதையெல்லாம் தேசிய தலைமை தான் முடிவு செய்து அறிவிக்கும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு சரியான எதிர்வினை யாரும் ஆற்றாத நிலையில் இன்று KP முனுசாமி எதிர்த்து பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சிக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை, விருப்பமுள்ளவர்கள் யார் வந்தாலும் வராவிட்டாலும் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரை உச்சரிக்காமல் தேசிய கட்சி என்ற சொல்லோடு நிறுத்தி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் எம்ஜிஆரை போலோ ஜெயலலிதா போலோ உறுதியானவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் விபத்தால் வந்த தலைவர்கள். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட கட்சியில் சரியான ஒரு தலைமை இல்லாத நிலையில் சசிகலாவால் அரியணை ஏற்றப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு அவ்வளவு சிறந்த ஒரு ஆளுமைத்திறன் இருக்கும் என்று நம்ப முடியாதல்ல, நிச்சயமாக இல்லை.
அவர் ஏதோ வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார். இந்த 4 ஆண்டு காலத்தில் எப்படியோ சமாளித்து பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்தின் ஆதரவோடு ஆட்சி நடத்தி சென்று விட்டார். ஏற்கனவே ஆதரவளித்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது அவர்களிடமிருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கிறது. நாங்கள் தான் சரியான அதிமுகவில் சரியான தலைமை இல்லை என்பதை அவர்கள் எப்படி தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்களோ அதை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையும் அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இப்படி ஒரு கிடுக்கிப்பிடி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் தான் அறிவிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் தொடராவிட்டாலும் நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை. பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மிகவும் கஷ்டப்பட்டு கடுமையாக உழைத்து வளர்த்த அதிமுக என்னும் இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை கபலீகரம் செய்ய பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பதிலடி என்னவென்றால், அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டால் அவர்கள் மட்டும் போட்டியிடும் தொகுதிகளில் மட்டும் அவர்களுடைய ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்கள். ஆனால் உங்களுடைய கட்சி தலைமை நமது கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று உங்களுடைய கட்சியின் தலைவர்கள் பிரச்சாரம் செய்தாலும் கூட அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்தாமல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய கட்சி காப்பாற்றப்படும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாக்குகள் மூலமே அவர்கள் வெற்றி பெற்று அதிமுக என்ற கட்சி இல்லாமல் செய்து விடுவார்கள். மகாராஷ்டிரத்தில் அப்படித்தான் நிகழ்ந்தது. சிவசேனா என்ற பெரிய கட்சி, அந்த கட்சியின் ஒரு கூட்டணி கட்சியாக செகண்ட் பார்ட்னராக பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஒரு 10-15 ஆண்டுகள் அந்த கூட்டணியில் இருந்த அவர்கள் கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி வெற்றி பெற்று பிரதமரான பிறகு அவர்கள் இணையான தொகுதி 2 பேருக்கும் சமமான தொகுதியில் நாம் போட்டியிடுவோம் அப்படின்னு போட்டியிட்டு சிவசேனா கட்சியை விட அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று விட்டதால் அவர்கள் முதலமைச்சரானார்கள். தேவேந்திர பட்னஸ் முதலமைச்சர் ஆனார். அப்புறம் பிறகு நடந்த கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா கட்சிக்கு மிக குறைவான தொகுதிகளை ஒதுக்கி பாரதிய ஜனதா கட்சி அதிக தொகுதியில் போட்டியிட்டு அப்பொழுதும் அவர்கள் சிவசேனா கட்சி கொடுத்த வாக்குறுதியை மீறி தேர்தலில் வெற்றி பெற்றவற்றால் 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் மாற்றி மாற்றி இருந்து கொள்ளலாம் என்ற வார்த்தையை சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் அவர்கள் முதலமைச்சராக முயன்ற போதுதான் இப்பொழுது சிவசேனா கட்சி காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்து நடந்து கொண்டிருக்கிறது. சிவசேனா என்பது ஒரு மதநல கட்சி அல்ல, அவர்களும் ஒரு தீவிரவாத எண்ணம் கொண்ட இந்துத்துவ வெறி கொண்ட கட்சி தான். இருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தக்க பாடம் புகட்டி இப்படி ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல்தான் பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனதாதளம் என்ற கட்சி மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. கடந்த தேர்தல் வரை அவர்கள் ஒதுக்கீடு செய்த தொகுதிகளில் போட்டியிட்டுக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட சரிபாதியாக தொகுதிகளை பிரித்துக் கொண்டு போட்டியிட்டார்கள். ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சியை 3வது அணியாக தனித்து போட்டியிட வைத்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும் லோக் ஜனசக்தி போட்டியிடாமல் ஐக்கிய ஜனதாதள கட்சி போட்டியிட்ட தொகுதியில் மட்டும் அவர்களை போட்டியிட வைத்து அந்த கட்சியும் கபலீகரம் செய்துவிட்டார்கள். இப்பொழுது ஐக்கிய ஜனதாதளத்திற்கு 40+ தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 70க்கும் மேற்பட்ட கட்சிகள் தொகுதியில் வெற்றி பெற்று இப்பொழுது அங்கே கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பேரளவுக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 1 வருட காலத்தில் 6 மாதம் 1 வருடமோ நிச்சயமாக அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனையை உருவாக்கும். எங்கள் கட்சிக்கு அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அதனால் எங்கள் கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற பிரச்சனையை உருவாக்குவார்கள். இது நடக்கும். அதே போன்ற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியை ஒழித்துவிட்டால் பிறகு திமுக பாரதிய ஜனதா கட்சி என்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கின்றது. இது தமிழ்நாட்டுடைய மண்ணுக்கும் மனிதநேய பண்புக்கும் மதநிலக்க உணர்வுகளுக்கும் எதிரானது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகள் மட்டுமே மிகப்பெரிய கட்சிகளாகவே தொடர வேண்டும். இதுவே தமிழக மக்கள் விருப்பமாக இருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், இந்த திராவிட கட்சிகளை மாற்றாக வேறு கட்சியை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சில பிதற்றி கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் உண்மை அல்ல.
மக்கள் அப்படிப்பட்ட எந்த விதமான நிலைப்பாட்டிலும் அவர்கள் இல்லை. இது இந்த திராவிட கட்சிகளை பிடிக்காத சில சதவீத வாக்களை மட்டுமே சில கொண்டுள்ளவர்கள் உளறலாக தான் இருக்கிற தவிர அது பெரும்பான்மையான மக்களின் உள்ள உணர்வு அல்ல. எனவே அதிமுக தொண்டர்கள் மிகவும் சாதுரியத்துடன் செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கட்சியை அதிமுக ஒழிக்க நினைக்கும் கூட்டணி கட்சி என்ற பெயரில் அதிமுகவை கவலைகளை செய்ய நினைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும். இதை அவர்கள் செய்தால் மட்டுமே அவர்கள் கட்சி காப்பாற்றப்படும். ஏனென்றால் இப்போது அதிமுகவில் தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களெல்லாம் உண்மையான தலைவர்கள் அல்ல. அவர்களுக்கு பிரச்சனை என்றால் கட்சியே பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்து விடுவார்கள். அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் பறிபோய்விடக்கூடாது. அவர்கள் மீது எந்த விதமான ரெய்டுகளும் நடத்தப்படக்கூடாது. வருமான வரித்துறை ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு என்று எந்த விதமான ரெய்டும் வரக்கூடாது. அப்படி வரும் என்று அவர்கள் மிரட்டினார்கள் என்றால் உடனே அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து விடுவார்கள். அதனால் தொண்டர்கள் மட்டுமே சாதுரியத்துடன் செயல்பட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியின் சதியை முறியடிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.